அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போவது 2ஆம் வகுப்பு பாடம் 7 பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க பாடத்தை பற்றி பார்ப்போம். பாடத்தின் தலைப்பு விட்டு செல்லாதே. இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போமா? அடடே, கையில் என்னை எடுத்து செல்ல மறந்து விட்டாளே. பென்சில் பேசுது. பென்சில்ங்கிறது தமிழ்ல கரிக்கோல் சொல்லுவோம். பென்சில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? அடடே, கையில் மறந்துட்டாளே. அதான் கையில் வந்து பென்சிலை பள்ளியில வச்சுட்டு போயிட்டா. அவ வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு பென்சில் பேசுது. அப்புறம் பாத்திமாவும் தான். அலிப்பான் என்ன சொல்லுது? பாத்திமாவும் என்ன மறந்துட்டு போயிட்டா. அப்புறம் துருவி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? நானும் இங்கேதான் இருக்கிறேன். முத்துவும் மறந்து விட்டான். துருவி என்ன சொல்லுது? நானும் இங்கேதான் இருக்கேன். முத்தும் மறந்துட்டு போயிட்டான். இப்ப கையில் வந்து கரிக்கோளை மறந்துட்டு போயிட்டா, பாத்திமா அலிப்பானை மறந்துட்டு போயிட்டா, முத்து துருவிய மறந்து போயிட்டான். இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசுறாங்க. கையில் இன்று எப்படி எழுதுவாளே? அவள் என்னை தேடுவாளே. கரிக்கோள் என்ன சொல்லுது? கையில் என்னை தேடுவா. மாலையில வீட்டு பாடம் எழுதும் போது என்னை தேடுவாளேன்னு சொல்லிட்டு பென்சில் வருத்தப்பட்டு பேசுது. ஆமா, பாத்திமா தான் எழுதும் போது பிழையானால் என்னை தேடுவாளே. அலிப்பான் என்ன சொல்லுது? பாத்திமாவும் தவறா எழுதுனா அழிக்கிறதுக்கு என்ன தேடுவா, அவளும் கவலைப்படுவான்னு சொல்லிட்டு அலிப்பான் பேசுது. கரிக்கோள் கூராக இருந்தால்தான் முத்துவுக்கு பிடிக்கும். இன்று என்ன செய்வாளோ? என்ன சொல்லுது? துருவி என்ன சொல்லுதுன்னா, கரிக்கோள் கூர்மையா இருந்தாதான் முத்துவுக்கு எழுத பிடிக்கும். அவ என்ன தேடிட்டு இருப்பானேன்னு சொல்லிட்டு துருவி பேசுது. நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்கள்ல. 3 பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்க? நம்மளை விட்டுட்டு போனதை நினைச்சு அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நாளை தெரிந்துவிடும். துருவி என்ன சொல்லுது? நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு பள்ளிக்கு வருவாங்கல்ல, அவங்க எவ்வளவு கவலைப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி துருவி பேசுது. அடுத்த நாள். எங்கே போனது? இங்கேயும் இல்லையே. இங்கேதானே வைத்தேன். 3 பேரும் என்ன பண்றாங்க? மாத்தி மாத்தி அவங்க தொலைச்ச பொருளை தேடிட்டு இருக்காங்க. மறைந்திருந்தது குதித்து வெளியே வந்தன. 3 பேர் என்ன பண்ணாங்க? மறைஞ்சிருந்து இவங்க எப்படி தேடுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க காணும் சொல்லி வருத்தப்பட்டு தேடும் போது இவங்க 3 பேரும் குதிச்சு முன்னாடி வந்துடுறாங்க. என் பொம்மை போட்ட அலிப்பான் கிடைத்து விட்டது. என் துருவி, இதோ நான் பூ போட்ட கரிக்கோள். 3 பேர் என்ன சொல்றாங்க? அவங்கவுங்க பொருள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவங்கவுங்க பொருளை எடுத்துட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. இனி அவர்கள் எதையும் மறந்து விட்டு செல்ல மாட்டார்கள். நீங்களும் தானே? நீங்களே என்ன பண்ணணும்? பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வேகமா போக கூடாது. எல்லா பொருளும் சரியா இருக்கான்னு சரி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். எல்லாருக்கும் இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி. வாழ்க்கை பயணத்தின் மொழிகள் எத்தனை கற்றாலும் இறுதி வரை சிந்திப்பது தாய்மொழியில் மட்டுமே. நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.